ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு நடு இரவில் வந்து பிரஜன் அண்ட் சாண்ட்ராக்கு வந்துட்டு ஒரு பயங்கரமான பயம் வருது. என்ன பயம் வருது? நல்லா தானே கரெக்டாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி எல்லாம் வெளியே போக போகிறாங்க. என்ன பயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா அவங்க ஆல்ரெடி எவிக்ட் ஆகிட்டாங்க. இதுக்கு மேலே என்ன பயம் அப்படின்னா, வெளியே வந்தால் நிறைய இன்டர்வியூஸ். இப்போ பிரஜன் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அதிகப்படியாக இன்டர்வியூ கொடுத்து பிரஜனாக தான் இருக்கும். ஸோ நிறைய பேர் கூப்பிட்டு இன்டர்வியூலாம் பண்ணாங்கல்ல, அதே மாதிரி வந்து சாண்ட்ராவை வந்து இன்டர்வியூ பண்ணுவாங்களோ அப்படின்னு ஒரு பயம். அதுலேயும் குறிப்பாக வந்துட்டு இந்த ட்ராமா பண்ணுற விஷயங்கள் உள்ளேயும் சரி வெளியேயும் சரி இவங்க போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க. ஸோ அப்படின்னு இருக்கும்போது இன்டர்வியூவில் அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்பாங்களோன்னு சொல்லிட்டு ஒரு பயம். ஸோ அதை வந்துட்டு இங்கே வந்து பேசிக்கிறாங்க. ஏன் இங்கே பேசணும்? ரெண்டு பேருக்கும் அந்த பயம். இவங்களுக்கு மட்டும் கிடையாது, இந்த சீசனை விட்டுட்டு வெளியில் போகிற ஆட்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு விதமான ஒரு தயக்கம் இருக்கும். இன்டர்வியூவில் என்ன கேட்க போகிறாங்க, யார் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்ற விஷயங்கள். ஒரு சில பேர் அதை வந்துட்டு ஜோவியெல்லாம் எடுத்துப்பாங்க, பயங்கரமாக எடுத்துப்பாங்க. ஒரு சில பேர் மாட்டுவாங்க, ஏன்னா கொஷின்ஸ்லாம் வேறு மாதிரி கேட்பாங்க. அப்படின்னு இருக்கும்போது அதை வந்து வெளியில் போய் டிஸ்கஸ் பண்ணலாம். பட் இங்கே அவங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுற தோணுது. ரெண்டு பேர் பேசிக்கிற விஷயங்கள் வருது. அதில் வந்துட்டு எப்படி வெளியில் இன்டர்வியூலாம் பயங்கரமாக இருக்குன்னா லிஸ்ட்டே போட்டு வச்சுருப்பாங்கன்ற மாதிரி பிரஜன் பேசுகிறாங்க. இப்போ சாண்ட்ரா வந்துட்டு நீங்கள் ட்ராமா பண்ணிங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாங்கன்னா கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. லிஸ்ட்லாம் நிறைய பயங்கரமாக இருக்கும். என்னையவே அந்த மாதிரி கேட்டாங்க, வெளியே அப்படி பண்ணுறாங்க, இப்படி பேசுகிறாங்க, உங்களுக்கு அந்த மாதிரி தோணுதா, இது மாதிரிலாம் கேட்பாங்க அப்படின்றாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு சாண்ட்ரா என்ன சொல்கிறாங்கன்னா, யாருக்காவது இந்த மாதிரி நடந்திருக்கா அப்படின்னு இருக்கும்போது அந்த ட்ராமா வந்துட்டு வரக்கூடாதுன்னு எப்படி இவங்க ஜட்ஜ் பண்ணுறாங்க? இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு நடந்திருக்கு, எனக்கு அந்த ட்ராமா வந்திருக்குன்னு அதை நான் தானே முடிவு பண்ண முடியும். எனக்கு அந்த மாதிரி இருக்கிற ஃபீலிங் எனக்கு தானே தெரியும். அது எப்படி உங்களுக்கு வரலான்னு சொல்லிட்டு அவங்க எப்படி ஜட்ஜ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு சாண்ட்ரா வந்து சொல்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு அவர் என்ன சொல்கிறாரு, ஒருத்தங்களுக்கு ஒரு விஷயம் நடந்தது, அதான் ஒருத்தங்களுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு, யாருமே வந்து இந்த மாதிரி வெளியே வரவே, அதாவது அந்த மாதிரி வந்துச்சுன்னா எப்படி அவங்களால வெளியே வர முடியுன்ற மாதிரி இவரும் பேசுகிறாங்க. கொஞ்சம் பயம் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா பிரஜன் வந்து அவ்வளோ இன்டர்வியூஸ் பேசியிருக்காங்க நிறைய. நானும் பார்த்தேன் ஒரு சில இதெல்லாம். அதெல்லாம் இவர் திவாகரை வந்து ஒருத்தர் பயங்கரமாக வச்சு செய்வார். ஆக்சுவலாக அவர்லாம் வந்துட்டு இந்த சீசனில் வந்து ஒயிட் கார்டாக வந்தால் செம்மையாக இருக்குன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. அவர் பேர் சூப்பர் பேர், செம்மையாக கலாய்ப்பாங்க. திவாகர்லாம் வச்சு செஞ்சாங்க சரிங்களா. அவர் வந்துட்டு நம்ம பிரஜன் கூட வந்து ஒரு இன்டர்வியூ போட்டிருப்பாங்க, அது பயங்கரமாக இருந்துச்சு. அந்த வீடியோ யாரெல்லாம் பார்த்தீங்க சொல்லுங்கள். பேர் எனக்கு சுத்தமாக ஞாபகத்தில் இல்லை. ஸோ அவர் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்களே, அதை வந்துட்டு அங்கே வந்து ஷேர் பண்ணுறாங்க. இவங்க செம்ம பயத்தில் இருக்காங்க. என்ன நடக்கும்போதில் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு வாரம் 2 வாரம் போகும். எல்லாருமே வெளியே வந்ததுக்கப்புறமா இன்டர்வியூ எடுப்பாங்க. அதில் வந்துட்டு இப்போ போன அசீம் சீசன் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறோம். அது எனக்கு தெரிஞ்ச சீசன் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு மாதம் இதே தான் போயிட்டே இருந்தது. மாறி அவங்க இவங்கள சொல்ல, இவங்க அவங்கள சொல்ல எப்படின்னு போயிட்டு இருந்தது. 6 சீசன் அந்த மாதிரி போச்சு. பெருசாக போன முத்துக்குமரன் சீசனாக அந்த மாதிரி இல்லை. எல்லாருமே ஓரளவுக்கு சூப்பராக வந்துட்டு கரெக்டாக எடுத்துகிட்டு போனாங்க. அதே மாதிரி பிரதீப் சீசன் அந்த மாதிரி போச்சு. ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த சீசன் எப்படி போகுன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஒரு 2 வாரம் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். போக தான் தெரியும். சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.